ஹரி ஓம். அனைவருக்கும் சுதந்திர தின விழா நல் வாழ்த்துகள். சுதந்திர தின விழா, பாரத மாதா பூஜை. சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதிலே மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய இல்லங்களிலே பாரத மாதா படத்தை வைப்போம், மலர்களை தூவுவோம், விளக்கேற்றி வைப்போம், தூப தீபங்களை காட்டுவோம், அனைவருக்கும் இனிப்புகளை கொடுப்போம், அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம். பாரத மாதா பூஜை இனிதே நடத்துவோம். சுதந்திர தின விழா. இந்த பாரத தேசம் மிக பழமையான தேசம். உத்தரம் யத் சமுத்ரஸ்ய ஹிமாத்ரேஸ்சைவ தக்ஷிணம் வர்ஷம் தத் பாரதம் நாம பாரதீயத்ர சந்ததிஹி. இமயமலையும் தெற்கிலே கன்னியாகுமரியும் எல்லைகளாக விளங்கக்கூடிய பரந்துபட்ட அகண்ட பாரதம் இருக்கிறதே, அந்த தேசத்திற்கு பாரத வருஷம், பாரதம், பாரத தேசம் என்கின்றதான திருநாமம் இருக்கிறது. இந்த தேசத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருக்குமே பாரதீயர்கள் என்கின்றதான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக பழமையான ஸ்லோகம். நம்முடைய பாரத தேசம் பாருக்குள்ளே நல்ல நாடு, பாரத நாடு. இது பழமையான தேசம். உலகின் குருவாய் பாரதமாகிட உன்னத சக்தி வளர்ப்போம் நாம். நம்முடைய பாரத தேசம் உலகின் குருவாக விளங்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய கனவாகவும் இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். சேதமில்லாத ஹிந்துஸ்தானம், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று பாப்பா பாட்டு பாடிய மகாகவி பாரதியார் குழந்தைகளுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். சேதமில்லாத ஹிந்துஸ்தானம், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. இந்த பரந்துபட்ட பார்வை, அகண்ட பாரதத்தை தெய்வமாகவே வணங்க வேண்டும் என்கின்றதான அந்த உயர்ந்த நோக்கம் தேசிய கவி மகாகவி பாரதியார் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். பாரத தாயை பணிந்து வணங்கும் சீரில மைந்தர் நாம். பாரத தாயை பணிந்து வணங்கும் சீரில மைந்தர் நாம். இந்த பாரத தேசத்தினுடைய சுதந்திர வேள்வியிலே எத்தனையோ பேர் ஆகுதிகளாக இருந்திருக்கிறார்கள். இந்த சுதந்திர வேள்வியிலே ஆகுதியானவர்கள் எத்தனையோ மகான்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், வீரமங்கை வேலுநாச்சியார், பாலகங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, மகாத்மா காந்தி, செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய பெருமகன் வாவு சிதம்பரனார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன், வீர வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா நம்முடைய தமிழ்நாட்டிலே, தமிழகத்திலே, பாரப்பட்டியிலே ஒரு மிகப்பெரிய கோயில், பாரத மாதாவிற்கென்றே பாரத மாதா கோயிலை கட்டியிருக்கின்றார். அங்கே நாம் சென்று வணங்க வேண்டும். இந்த சுதந்திர தினத்திலே சுப்பிரமணிய சிவா அவர்கள் எழுப்பியுள்ள பாரத மாதா கோயிலுக்கு சென்று வணங்கி வர வேண்டும். இப்படி எத்தனையோ மகான்கள் பாரத மாதாவினுடைய தேச விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக எத்தனையோ வீர புதல்வர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ராஜாராம் மோகன் ராய், ஜெய்ஹிந்த் செண்பகராமன், சேலம் விஜயராகவாச்சாரியார், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் போன்ற எத்தனையோ வீர புதல்வர்கள்
இந்த சுதந்திர போராட்டத்திலே, இந்த சுதந்திர வேள்வியிலே தங்கள் இன்னுயிரை பலிதானம் தியாகம் செய்துதான் நாம் இந்த தேச சுதந்திரம் அடைந்திருக்கிறோம். இதை நாம் என்றுமே மறக்கக்கூடாது. பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க சபதமேற்போம். தேசியம், தெய்வீகம், தனி மனித ஒழுக்கம், இந்த மூன்றுமே நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஆகையினாலே இவற்றை வளர்ப்பதற்காக பாடுபட வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பாரத தேசத்தினுடைய வளர்ச்சியிலேதான் குழந்தைகளுடைய வளர்ச்சியும் இருக்கிறது என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். வந்தே மாதரம் என்போம், பாரத தாயை வணங்குவோம். தேசமே தெய்வம், தேசம்தான் முதலில், மற்றவையெல்லாம் பிறகுதான். நம்முடைய பாரத தேசத்தினுடைய எல்லைகளிலே காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ வீரர்கள், அவர்களையெல்லாம் இந்த விடுதலை நாள் விழாவிலே நிச்சயமாக நினைக்க வேண்டும். அவர்களை வணங்க வேண்டும். அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். மறுபடியும் சொல்லுகிறேன், அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.